அமேசான் ஆன்லைன் ஷாப்பிங் மூலமாக லேப்டாப் ஆர்டர் செய்த நபருக்கு வெறும் அடாப்டர் ஒயர் மட்டுமே வந்ததால் அதிர்ச்சி. பாதிக்கப்பட்ட நபர் திருவண்ணாமலை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்து ஆன்லைன் ஷாப்பிங் செய்ய வேண்டாம் என நூதன போராட்டம் நடத்தியுள்ளார். என்ன நடந்தது விரிவாக பார்க்கலாம். திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் மெயின் ரோட்டில் வசித்து வருபவர் பிரபு என்பவர். இவரது மகன் படிப்பிற்காக அமேசான் இணையதளத்தின் மூலமாக கடந்த மாதம் 18ஆம் தேதி ஆசூஸ் என்ற நிறுவனத்தின் லேப்டாப்பை ஆர்டர் செய்துள்ளார். இதற்காக ரூபாய் 61,990 ஆன்லைன் மூலமாக செலுத்தியுள்ளார். இதனைத் தொடர்ந்து கடந்த மாதம் 21ஆம் தேதி அமேசான் டெலிவரி ஏஜென்சி மூலமாக பிரபு முகவரிக்கு லேப்டாப் பார்சல் வந்துள்ளது. இதனை பெற்றுக்கொண்டு பிரித்து பார்த்தபொழுது அது லேப்டாப் இல்லை, அடாப்டர் மற்றும் வயர் மட்டுமே இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்து அமேசான் நிறுவனத்தை தொடர்பு கொண்டு இதுகுறித்து புகார் அளித்துள்ளார். நிறுவனத்தில் இருந்தவர்கள் அதனை ரிட்டர்ன் எடுத்துக்கொள்வதாக தெரிவித்துள்ளனர். ஆனால் பின்னர் அதனை டெலிவரி ஏஜென்ட்டுகள் ரிட்டர்ன் எடுக்காமல் நீங்கள் அமேசான் நிறுவனத்திலேயே புகார் அளியுங்கள் என கூறி திரும்ப சென்றுள்ளதாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து கிட்டத்தட்ட 20 நாட்களுக்கு மேலாக தினந்தோறும் அமேசான் நிறுவனத்தின் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு பலமுறை புகார் அளித்தும் இதுவரை எந்தவிதமான நடவடிக்கை எடுக்காமல் தினந்தோறும் ஒவ்வொரு நபர்கள் புகார் அளித்தும் பலன் இல்லாததால் ஆத்திரமடைந்த பிரபு இன்று திருவண்ணாமலை மாவட்ட சைபர் காவல் ஆய்வாளரிடம் புகார் அளித்துள்ளார். அமேசான் போன்ற பெரிய நிறுவனங்கள் இதுபோன்ற பல மோசடிகளில் ஈடுபடுவதாக கூறி பிரபு மற்றும் அவரது உறவினர்கள், நண்பர்கள் என 10க்கும் மேற்பட்டோர் திருவண்ணாமலை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் முன்பு அமேசான் ஃப்ராடு, அமேசானில் பொருள் வாங்க வேண்டாம் என பல்வேறு வாசகங்களை எழுதி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் கூறிய பிரபு, எலக்ட்ரிக்கல் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் எந்த பொருளாக இருந்தாலும் பொதுமக்கள் அனைவரும் நேரில் அணுகி பொருட்களை வாங்க வேண்டும் எனவும், இதுபோன்ற அமேசான் ஆன்லைன் நிறுவனங்களில் பொருட்களை வாங்கி பாதிக்கப்பட வேண்டாம் எனவும், தான் முறையாக ஆன்லைனில் முழுமையாக பணத்தை செலுத்தி லேப்டாப்பை வாங்கியுள்ளதாகவும், அதனை பிரிக்கும் போது செல்போனில் படம் எடுத்துள்ளதாகவும், ஆகவே அமேசான் நிறுவனம் உடனடியாக தனக்கு லேப்டாப் வழங்க வேண்டும், தான் செலுத்திய பணத்தை திரும்ப எனக்கு வழங்க வேண்டும், இல்லையென்றால் நுகர்வோர் நீதிமன்றத்தை அணுகப் போவதாக எச்சரித்துள்ளார். 18ஆம் தேதி போன மாதம் நான் அமேசானில் லேப்டாப் ஆர்டர் அசஸ் லேப்டாப் ஆர்டர் போட்டேன் சார். அது எனக்கு 21ஆம் தேதி சாயங்காலம் 6:30 மணிக்கு வந்தது. நான் உடனே வீட்டில் பசங்களை பிரித்தாங்க. அது பிரித்த உடனே பார்த்தீங்கன்னா உள்ள லேப்டாப்பே இல்லை, அடாப்டரும் சார்ஜிங் கேபிள் தான் இருந்தது. ஸோ உடனே நான் என்ன பண்ணேன், கஸ்டமருக்கு ஃபோன் பண்ணி உடனே கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணேன். அவங்க என்ன சொன்னாங்க, சரிங்க சார் அப்படிங்களா, வெயிட் பண்ணுங்கள் 2 days அப்படின்னு சொல்லி 2 days வெயிட் பண்ணோம். தொடர்ந்து நான் 18ஆம் தேதியிலேருந்து இப்போ நேற்று வரல ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தோம். அவங்க இந்த 10 நாளாக 10 கஸ்டமருக்கு சர்வீஸ் மேன் மாறி மாறி பேசுகிறாங்களே ஒழிய எனக்கு ஒரு சரியான ரெஸ்பான்சிபிள் கிடையாது. அதுக்கப்புறம் ரிட்டன் பிக்கப் போகிறேன்னு சொல்லி போட்டாங்க. அந்த ரிட்டன் பிக்கப்பில் பார்த்தீங்கன்னா வித் வெரிஃபிகேஷனோட வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்து மேன் டெலிவரி பாய் நாங்கள் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரிட்டன் கேன்சல் பண்ணிட்டு போறாரு. நானும் தொடர்ந்து 10 முறை பார்த்து பெரிய மன உளைச்சலாக ஆளாயிட்டு, அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க, நான் வெரிஃபிகேஷன் டீம் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு 4-5 நாள் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் வெரிஃபிகேஷன் டீம் கரெக்டாக தான் அனுப்பிச்சோம், நாங்கள் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி, எதுவும் ரிட்டர்ன் எடுக்க முடியாது, இப்போ ரீஃபண்டும் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. நான் மன உளைச்சல் ஆளாயிட்டு சைபர் கிரைமிலும் இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். இந்த அமேசானில் ஆர்டர் போட்டு 61,990 HDFC கிரெடிட் கார்டு மூலியமாக நான் போட்டேன். இந்த விஷயத்தை அமேசானில் யாரும் ஆர்டர் போடாதீங்க, என் பையனுக்காக தான் நான் போட்டேன். எனக்கு ஒரு பெரிய மன உளைச்சல் ஆயிடாச்சு. இதில் அவங்க எனக்கு சரியான தீர்வு கொடுக்கலன்னா நான் கன்சியூமர் கோர்ட்டில் போயிட்டு எனக்கு உண்டான நியாயத்தை வாங்குவேன். தயவுசெய்து யாரும் அமேசானை யூஸ் பண்ணாதீங்க, டைரெக்டாக லைவாக ஷாப் பண்ணுங்க. அப்போ தான் நமக்கு எல்லா பொருளுக்கும் சேஃப்டி. ஓகேங்க சார், நியாயம் கிடைக்கணும் சார், அதுக்கு நீங்கள் தான் சார் எல்லாரும் ஏற்பாடு பண்ணணும் சார். தேங்க்யூ சார். நீங்கள் அமேசான் எனக்கு உரிய நடவடிக்கை எடுக்கலாம், நான் அதுக்கப்புறம் பெரிய பெரிய லெவலில் பசங்கள்லாம் திரட்டி ஒரு போராட்டம் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கெல்லாம் ஆளாகும் சார். ஓகேங்களா சார், எனக்கு நியாயம் கிடைக்கணும். அமேசான் எனக்கு உரிய பதில் தரணும். இதுக்கு எனக்கு ரீஃபண்ட் பண்ணணும், எனக்கு லேப்டாப் வேணும் சார். ஓகே சார், எனக்கு இல்லைன்னா நான் ஃபைல் பண்ணிவிடுவேன், கஸ்டமர் கேரில் ஃபைல் பண்ணிவிடுவேன் சார்.